வடமாகாண சபை தேர்தலில் மக்கள் சுதந்திரமாக வாக்களிப்பதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் இரா சம்பந்தன் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டினார். மக்கள் சுதந்திரமாக வாக்களிப்பதற்கு அந்த உரிமை மக்களுக்கு இருக்க வேண்டும். அந்த உரிமை எவ்விதத்திலும் மறுக்கப்படக்கூடாது. நாங்கள் அறிந்த விடயம், இதற்கு முன் நடைபெற்ற சில உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களின் போது மக்களுடைய அடையாள அட்டை, மக்களுடைய வாக்களிக்கும் அட்டை போன்ற ஆவணங்கள் தேர்தலுக்கு முதல் நாள் பறிக்கப்பட்டன. ஆயிரக்கணக்கில் அவ்விதமான சம்பவங்கள் இடம்பெறக்கூடாது. எவ்விதமான அச்சுறுத்தலும் இல்லாமல் மக்கள் சுதந்திரமாக வாக்களிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்க வேண்டும். அது அத்தியாவசியம். எவரும் மக்கள் அந்த உரிமையை பயன்படுத்துவதற்கு தடையாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் இந்த தேர்தல் இன்றைக்கு நடைபெறுவதற்கு முக்கியமான காரணம் சர்வதேச சமூகத்தினுடைய அழுத்தம். தேர்தலை நடக்க வைத்தது மாத்திரம் காணாது, தேர்தல் முறையாக நடைபெற வேண்டும். வடமாகாணத்து மக்கள் தமது ஜனநாயக உரிமையை சுதந்திரமாக பயன்படுத்தி தங்களுடைய பிரதிநிதிகளை அந்த மாகாண ரீதியாக தெரிவு செய்வதற்கு அந்த சுதந்திரங்கள் அவர்களுக்கு உறுதி செய்யப்பட வேண்டும். அவருடைய அந்த உரிமையை எவரும் மறக்கக்கூடாது. வடமாகாண சபை தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு போட்டியிடுவதற்கான காரணத்தை கூட்டமைப்பின் முதலமைச்சர் வேட்பாளரும் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசருமான சி.வி. விக்னேஸ்வரன் இதன்போது குறிப்பிட்டார். ஆயுத குழுக்கள் தங்களுடைய பலாத்காரத்தின் நிமித்தம் அங்கு தங்களுடைய தங்களுடைய ஆட்சியை வைத்திருந்தார்கள் என்று அரசாங்கமும் வெளிநாட்டு அரசாங்கங்களும் கூறி வந்தன. ஆனால் இந்த முறை எங்களுடைய மக்களினுடைய ஆணையாக அவர்களுடைய வாக்கின் பிரதிபலிப்பாக ஏற்பட போகும் ஒரு ஆட்சியை நாங்கள் நிலைநிறுத்தப் போகின்றோம் என்றால் அதற்கு உலகம் செவி சாய்க்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். அரசாங்கம் கூட அதற்கு செவி சாய்க்க வேண்டியிருக்கும். வடமாகாண சபையின் அதிகாரத்தை எவர் கைப்பற்றினாலும் பிரச்சினை இல்லை என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். எந்த ஒரு பிரச்சனையையும் எதிர்கொள்வதற்கான சக்தி தமது அரசாங்கத்துக்கு உள்ளதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். 13வது அரசியலமைப்பு தொடர்பான சர்ச்சைகளுக்கு மத்தியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முதலமைச்சர் ஒருவர் தெரிவானால் சட்ட பிரச்சினை ஏற்படுமா என ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். இன்று காலை அச்சு மற்றும் இலத்திரனியல் ஊடகங்களின் செய்தித்துறை பொறுப்பதிகாரிகளுடனான சந்திப்பின் போது ஜனாதிபதி இந்த கேள்விக்கு பதிலளித்துள்ளார். அங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்கள் தொடர்பான விவகாரத்தின் இறுதி பொறுப்பு அரசியலமைப்பின் ஊடாக ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ளதென கூறியுள்ளார். வடமேல் மாகாணத்தின் முதலமைச்சரை தீர்மானிக்கும் வாய்ப்பு அந்த மாகாண மக்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அதிக விருப்பு வாக்குகளை பெறுபவரை அந்த பதவிக்கு நியமிப்பதே நடைமுறை என தெரிவித்துள்ள ஜனாதிபதி தலைமைத்துவத்திற்கான தகமைகளை அவர் கொண்டிருக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தயாசிரி போன்றோரின் செயற்பாடுகளினால் அரசாங்கம் வங்குரோத்தடைந்துள்ளமை தெளிவாவதாக மக்கள் விடுதலை முன்னணி சுட்டிக்காட்டியது. அது වයඹ මැතිවරණේ ප්‍රධාන මාතෘකාව බවට පත් කරගෙන තියෙනවා මේ දයාසිරිගේ පැනීම. தயாசிரியின் வருகை இன்று வடமேல் மாகாண சபை தேர்தலின் பிரதான தலைப்பாக மாறியுள்ளது. அரசாங்கத்தின் வங்குரோத்து நிலைமையை மறைப்பதற்கும் குழு தலைவர் ஒருவர் இல்லாமையினால் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்களை எடுத்து வடமேல் மாகாண சபை தேர்தலில் இறக்கியுள்ளது. வங்குரோத்தடைந்த ஒரு நிலைமை அரசாங்கத்தில் விளங்குகின்றது. முதலமைச்சரின் மகள் கண்டி மாவட்டத்தில் போட்டியிடுகின்றார். அமைச்சர்களின் மகள்மார், மருமகன்மார், மனைவிமார் இந்த தேர்தலில் வேட்புமனு பத்திரத்தில் கையொப்பமிட்டுள்ளனர். ஆசிரியை முழந்தாடு செய்த மாகாண சபை உறுப்பினருக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படுவதற்கு நாடளாவிய ரீதியில் எதிர்ப்புகள் கிளம்பின. மக்கள் பாரிய அளவில் எதிர்ப்பை வெளியிட்டனர்.
பின்னர் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு அமைய அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். அவருக்கு வழங்குவதற்கு பகரமாக அவரின் மருமகனுக்கு சந்தர்ப்பம் வழங்கினார்கள். குடும்ப நலன் என்பது அமைச்சர்கள், சிரேஷ்ட அமைச்சர்கள், அது மட்டுமின்றி மாகாண சபை உறுப்பினர்கள் வரை வியாபித்து சென்றுள்ளனர். නඩත්තු කිරීම නැත්නම් පෞල් පෝෂණය කියන එක දැන් බිම් මට්ටම දක්වා ඇමතිවරු, ජ්‍යෙෂ්ඨ ඇමතිවරු එතනින් එහාට ගිහිල්ලා පළාත් සභා අමාත්‍යවරු, മന്ത്രിවරු දක්වා ව්‍යාප්ත වෙලා තියෙනවා. மக்கள் விடுதலை முன்னணி ஏற்பாடு செய்திருந்த பொதுக்கூட்டம் ஒன்று நேற்று வவுனியாவில் நடைபெற்றது. மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் சோமவங்ச அமரசிங்கவின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கட்சி உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டதோடு பெருமளவிலான பிரதேச மக்களும் கலந்து கொண்டனர். 25 வருடங்களாக தேடி பார்க்கின்ற பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனை தீர்த்திருக்கின்றார்களா இந்த மாகாண சபையின் மூலமாக? இல்லை. வேலையில்லா பிரச்சனை தீர்த்தார்களா? இல்லை. அந்த பிரதேசத்தை அபிவிருத்திக்குள்ளாக்கினார்களா? இல்லை. அல்லது அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற தமிழ், சிங்கள, முஸ்லிம் மக்களிடையே ஒற்றுமை கட்டியிருக்கிறார்களா? இல்லை. அல்லது மாகாண சபை உருவாக்கப்பட்டது வேறு எதற்கும் தேசிய பிரச்சனையை தீர்ப்பதற்காக அல்லது தேசிய பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு அடியிலாவது இது உதவி புரிந்திருக்கின்றதா என்று தேடி பார்க்கின்ற பொழுது இல்லை. கட்சி என்ற கோணத்தில் தாம் போட்டியிடப் போவதில்லை என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறிப்பிடுகின்றார். இன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார். நம்முடைய கட்சி மாகாண சபை முறையை முற்றுமுழுதாக நிராகரிக்கின்றது. நாங்கள் இந்த தேர்தலில் கட்சி என்ற கோணத்தில் போட்டியிடப் போவதில்லை. அது மட்டுமல்லாமல் ஒரு சில கதைகள் உலாவிக் கொண்டிருக்கின்றன. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு சுயேட்சை குழுவை இறக்கி மறைமுகமாக ஒரு சுயேட்சை குழுவை ஆதரிக்கப் போகின்றது என்றும், நாங்கள் எந்த ஒரு சுயேட்சை குழுக்கும் நம்முடைய ஆதரவை தர தயாராக இல்லை. நாங்கள் இந்த முறைமையை முற்றுமுழுதாக நிராகரிக்கின்றோம். பொய்யான தகவல்களை வழங்குவதன் மூலம் தனது அரசியல் வாழ்க்கையை வீணடிக்க முடியாதென தயாசிரி ஜெயசேகர தெரிவிக்கின்றார். குருநாகல் யங்கம்பலாவ பகுதியில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். வேறு பல பிரச்சனைகளுக்கு மத்தியிலேயே தயாசிரி வெளியில் வந்தார். தயாசிரியுடன் அரசியலில் ஈடுபட வேண்டுமெனின் தரையிலிருந்து அல்ல வானிலிருந்து வாருங்கள் என்று கூறுகிறேன். பொய்யான விடயங்களை கூறுவதன் மூலம் எனது அரசியல் வாழ்க்கையை வீணடிக்க முடியாது. எனவே எதிர்வரும் 21ஆம் தேதியிலிருந்து வடமேல் மாகாணத்தில் உள்ள மாகாண சபை உறுப்பினர்களை இணைத்துக் கொண்டு வடமேல் மாகாணத்தை அபிவிருத்தி செய்யும் திட்டத்தை ஆரம்பிக்க உள்ளேன். பாராளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாச அண்மையில் திஸ்ஸ மகாராம அமுனுதஹய புராதன விகாரையில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றினார். தயாசிரி ஜெயசேகரவுக்கு பல பிரச்சனைகள் இருந்தன. அவற்றை நான் இல்லை என்று சொல்லவில்லை. பல பிரச்சனைகள் காணப்பட்டன. பிரச்சனைகள் இருந்தன என்பதற்காக அவரின் குடியகழ்வு குடிவரவை நியாயப்படுத்தப் போவதில்லை. உண்மையை பேசுவதென்றால் முதலில் நானே வரிசையை மாற்றியிருக்க வேண்டும். வாக்கெடுப்பின் ஊடாகவே ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவராக தெரிவு செய்யப்பட்டேன். வேறு எவரும் என்னை நியமிக்கவில்லை. எனக்கு இன்று என்ன நேர்ந்துள்ளது? தேர்தலில் வேட்புமனு சபையின் வேட்பாளரை தெரிவு செய்வதற்கான சந்தர்ப்பம் எனக்கு இல்லாது போயுள்ளது. எமக்கு சிறந்த சக்தியொன்று இருக்குமானால், முதுகெலும்பு இருக்குமானால் நாம் சரியான தீர்மானத்தை எடுக்க வேண்டும். அடித்தார்கள் என்பதற்காக நான் எனது கொள்கைகளை மாற்றிக்கொள்ள மாட்டேன். பத்திரிகை என்று வெளியான கேலி சித்திரங்களிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து.